வணக்கம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் இயர் 24-25 அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்னென்னலாம் கழிச்சிக்கலாம், அது யாருக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் முதல்ல டேக்ஸ் ஸ்லாப் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் வந்து நில். 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் 5%, 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் 10%, 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் 15%, 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் 20%, 15 லட்சத்துக்கு மேலே 30%. இதை தவிர வருமானம் 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னலாக சர்சார்ஜ் வரும். இதை தவிர டேக்ஸ் ப்ளஸ் சர்சார்ஜுக்கு செஸ் 4% வரும். அடுத்ததாக டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம்லங்கிறதுல பார்த்துலாம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000, ஃபேமிலி பென்ஷனாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 25,000 இல்லாட்டி 1/3 ஆஃப் பென்ஷன் விச் எவர் இஸ் லோயர். வீட்டு வாடகை வருமானம் இருந்தால் அந்த வீட்டுக்கு வாங்கின லோனோட இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிக்கலாம். அதுக்கு வந்து லிமிட் இல்லை, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே கழிச்சிக்கலாம், சப்ஜெக்ட் டு அந்த வாடகை வருமானம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ், ஆல் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் இதெல்லாம் கழிச்சிக்கலாம். லீவ் என்கேஷ்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்ட், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் மேக்ஸிமம் 25 லட்சம் வரைக்கும் கழிச்சிக்கலாம். டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்டட், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் மேக்ஸிமம் 20 லட்சம் வரைக்கும் கழிச்சிக்கலாம். அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் கழிச்சிக்கலாம். கிஃப்ட் வருஷத்துக்கு மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் டேக்ஸ் இல்லை. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பர் மந்த் 3,200 வந்து அலவுடு. கன்வெயன்ஸ் அலவன்ஸ் கிராண்டட் டு மீட் த காஸ்ட் ஆஃப் ட்ராவல் ஆன் டூர் ஆர் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் டு த எக்ஸ்டென்ட் த அலவன்ஸ் இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்பஸ் இஸ் அலவுடு. கன்வெயன்ஸ் அலவன்ஸ் கிராண்டட் டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்வெயன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் டு த எக்ஸ்டென்ட் த அலவன்ஸ் இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்பஸ் அது வந்து அலவுடு. பழைய வருடங்களுக்கான அரியர் மொத்தமாக வாங்கியிருந்தால் அதை இந்த செக்ஷன் 89 கழிச்சிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டுருக்கேன். நியூ டேக்ஸ் ரெஜிம் யாருக்கு பெட்டராக இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரே சம்பளம் வாங்கக்கூடிய 2 பேரை கம்பேர் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணுறதில்ல, இன்னொருத்தர் வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு கட்டுறாரு. ஏடிசியில் கவர் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1.5 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 7 லட்ச ரூபா வருமானம் இருந்தால் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இன்வெஸ்ட் பண்ணாதவர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக மிச்சம் 6,25,000 ரூபாய்க்கு டேக்ஸ் 16,250 ரூபா வரும். அது 87A ரிபேட்டாக கிளைம் பண்ணிடலாம். இது இன்வெஸ்ட் பண்ணுறவர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் 2 லட்சம், ஏடிசி 1.5 லட்சம், டேக்ஸபிள் இன்கம் வந்து 3 லட்சம், அவருக்கு வந்து 2,500 டேக்ஸ் வரும். 87A ரிபேட்டில் அந்த 2,500 கிளைம் பண்ணிக்கலாம். இதுவே 8 லட்சமாக வருமானமாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக அவர் நெட்டாக பே பண்ணுற டேக்ஸ் வந்து 23,400 ரூபா. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு டேக்ஸு கிடையாது. 9 லட்ச ரூபா வருமானம் உள்ளவர் 33,800 ரூபா நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் கட்டுவார். இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு டேக்ஸே வராது. 10 லட்ச ரூபா வருமானம் பார்த்தோம்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் 44,200 ரூபா டேக்ஸ் கட்டுவார். இன்வெஸ்ட் பண்ணுறவர் 33,800 ரூபா தான் டேக்ஸ் வரும். 11,4 லட்சம் வருமானம் உள்ளவர் நியூ டேக்ஸ் ரெஜிமில் 59,800 ரூபா டேக்ஸ் கட்டுவார். இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கும் 59,800 ரூபா தான் டேக்ஸ் வரும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட், ஏடிசி, அப்புறம் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். இது போக மெடிக்ளைம், எஜுகேஷன் லோன் இதெல்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க செக் பண்ணிவிட்டு நியூ டேக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸ் இன்கம் இல்லாதவங்க, அதாவது சேலரி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இருக்கிறவங்க போன வருஷம் ஓல்டு ஸ்கீம்லேருந்து இந்த வருஷம் நியூ ஸ்கீமுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இல்லை போன வருஷம் நியூ ஸ்கீம்லேருந்து இந்த வருஷம் ஓல்டு ஸ்கீமுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு டேக்ஸ் எந்த ஸ்கீமுக்காக பிடிச்சிருந்தாலும், ஓல்டு ஆர் நியூ எந்த ரெஜிமுக்காக டேக்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது எது பெட்டராக இருக்கோ அதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம்.